ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவனை துதிக்க போகிறோம். We're going to worship God, we're going to praise God, for what He has done in our life. அழகான ஒரு பாடல், எந்த உள்ளம் புது கவியால் பொங்க நான் இயேசுவை பாடுவேன். I'm going to praise God. I'm going to write a new song for what He has done in my life. Amen. நான் ஒரு புது கவி நான் பாட போகிறேன். ஏனென்றால் என்னுடைய உள்ளம் பொங்க 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 அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடலாம். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறே. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நிச்சயமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். Wow, it's a great time to praise God. It's a great time to celebrate
the grace that he has showered upon us. Amen. பாருங்க, Amen. அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் நித்தமும் அவருடைய கிருபையினால் நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். Amen. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த COVID-19, இந்த கொரோனா என்கிற இந்த நோயினால் அது எவ்வளோ ஒரு கொடிய காலம் பாருங்க. ஒரு 2 வருஷம் நம்மளை புரட்டி போட்ட ஒரு காலம். எத்தனையோ பேர் பாருங்க, அவர்கள் மரித்து போனார்கள். எத்தனையோ பேர் அதனால் பாதிக்கப்பட்டு அநேக இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால் அவர்கள் பாதிக்கப்பட்டார். ஆனாலும் தேவன் பாருங்க, நித்தமும் அவருடைய கிருபை அருளி நம்மளை அவர் பாதுகாத்தார். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை இங்கே பாருங்க. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனார். அப்புறம் மாத்திரம் இல்லை, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தார். பாருங்க, எல்லா பக்கத்து வீட்டில் பார்த்தா கொரோனா, எதிர் வீட்டில் பார்த்தா கொரோனா, பின்னாடி வீட்டில் பார்த்தா கொரோனா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளை பாதுகாத்தார். அப்படின்னா அதுதான் அவருடைய கிருபை. அழகா நான் சொல்லணும் அப்படின்னா 2021 2021 ஆண்டில் கரெக்டாக ஜூலை லாஸ்ட் வீக் வரும்பொழுது நான் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டேன். அப்போ பாருங்கள், என்னுடைய மனைவி பாருங்கள், அவள் அப்போ தான் வந்து இன்னும் ஷி ஹஸ் கன்சீவ். அவளுக்குள்ள குழந்தை இருக்கிறது. அப்போது பாருங்கள், அந்த டைமில் இந்த கொரோனானால் பாதிக்கப்பட்ட அநேக இந்த ப்ரெக்னென்ட் விமென்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆனால் நான் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட நான் சொல்லி பாருங்கள், அவளை ஒரு தனி அறையில் அவளை வைத்து நானும் வெளியே இருந்தேன். அப்போ பாருங்கள், அந்த டைமில் கொரோனா என் பிள்ளையும் என் மனைவியும் நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ பாருங்கள், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு கொரோனா எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது வந்து என்னிலேருந்து மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், அவர் நித்தமும் கிருபை அருளி அவர் பாதுகாத்தார். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னா, நாம் அவருடைய நித்தியமாய் வாழப்போகிறோம். நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி இன்னொரு முறை நம்ம பாட போகிறோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லுங்க. பஞ்ச காலம் நெருங்கிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே சுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். We gonna celebrate. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பாருங்க, என்னதான் பாவம் செஞ்சாலும், நம்ம என்னதான் தேவனை விட்டு நம்ம விலகி போனாலும், அவர் பாருங்க ஒரு நாளும் நம்மளை அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மளை திரும்பவும் அழைத்து நம்மளை ரெஸ்டோர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை ரெனோவேட் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய கிருபையை தந்து நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். Amen. What a mighty God we serve. What a mighty God we worship. பாருங்க, என்னுடைய உள்ளம் ஒரு புது கவியை நான் பாடணும். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாருங்க, அவன் பாடலை அவன் எழுதி கொண்டிருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு தேவனை நம்புகிற பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்திருக்கிறார் என்றால் என்னால் கரங்களை தட்டி, சில வேளை ஆண்டவர் நம் செய்கிற நம்மளுக்கு சில செய்கையினால் அவர் நம்ம மீது கோபம் கொள்ளுவார். பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுது, he is a jealous God. அவன் கோபம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் ஒரு நாள் அவருடைய கிருபையை ஒரு நாள் நம்ம விட்டு எடுத்துக்கொள்ளவே மாட்டார். But when we go, when we repent, நாம் திரும்பவும் தேவனுடைய அந்த பிரசனத்திற்கு போகும்பொழுது அவர் புது பலனை தருகிறார். நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம செய்த தவறு நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மளை மன்னிக்காமல் போகலாம். ஆனால் ஆண்டவர்
நித்தமும் நம்மளை அவருடைய கிருபையினால் நம்மளை மன்னித்து கொண்டே தான் இருக்கிறார். Now it is the right time that we have to go before His presence. Amen. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக இந்த நேரத்தில் நாம் போகும் பொழுது கர்த்தர் நித்தமும் அவருடைய கிருபை அருளி கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். We have to love God. நம்ம அவரை மாத்திரம் தான் நேசிக்கிறோம். ஒருவேளை வெளியே நம்ம பார்க்கும் பொழுது மனுஷங்க இவன் இதை நேசிக்கிறான் அதை நேசிக்கிறான்னு சொல்லலாம், பட் your heart should love God. அப்ப அவரை நேசிக்கும் பொழுது பாருங்க, அவர் இத்தனை கிருபையிலும் நித்தமும் அவர் அருள செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல், பாருங்க, ஒரு சேதமும் நம்மளை அணுகாதபடி அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. பாருங்க, நம்ம சுகமாய் வாழும்படி. இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாம், அவர் நல்ல கார் வச்சிருக்காரு, நல்ல பெரிய வீடு வச்சிருக்கிறாரு, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறாரு. இது இல்லவே இல்லைங்க ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது என்று சொன்னா we live a good life, a healthy life. அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, நம்முடைய சுகபலனோட பாருங்க, 2023ஆம் ஆண்டு நான் ஒரு பெரிய விபத்தில் நான் மாட்டினாலும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நான் நின்று பேசும்படியாய் கர்த்தர் என் கால்களுக்கு பலனை தந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய நித்தம் கிருபையை அவர் என் மீது அருள செய்து கொண்டிருக்கிறார். He is keep on pouring His grace upon grace over me. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் நம்ம பாட போகிறோம். இந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். இந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாமே இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். ஆமென். We have celebrated the presence of God. ஆமென். நாம் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாய், ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் செலவிடும்படியாய் தேவன் நீ தந்த இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னதான் ஆண்டவரே அப்பா உம்மை விட்டு நாங்கள் விலகி போனாலும் தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை அணைத்து கொண்டு ஆண்டவரே திரும்பமாய் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நீர் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் நடத்துங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனை துதித்திருக்கிறோம். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.